தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 129ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாதை சங்கீதம் என்று சொல்கிறார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டது என்பதனாலே அநாதை சங்கீதம் என்று சொல்வதை விட ஆவியானவருடைய சங்கீதங்களிலே ஒன்று என்று சொல்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். தாழ்வான ஒரு நிலைமையிலிருந்து உயரமான ஒரு நிலைமையை அடையக்கூடிய மக்கள் இந்த சங்கீதத்தை அடிக்கடி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே எருசலேம் தேவாலயம், அந்த தேவாலயத்தில் 15 படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் ஒவ்வொரு சங்கீதத்தை எழுதி போட்டிருப்பார்கள். ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லி 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை அழைக்கப்படுகின்றன. முதல் படியிலே 120ஆம் சங்கீதம், 2வது படியிலே 121, அப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு சங்கீதத்தையும் எழுதி போட்டு கடைசி படியிலே 15வது படியிலே 134ஆம் சங்கீதம் எழுதி போட்டிருப்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு சங்கீதத்தையும் வாசித்து வாசித்து படிப்படியாக முன்னேறி ஆலயத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிப்பார்கள். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச ஜீவியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி வாழ்வது எப்படி என்பதை புலப்படுத்தக்கூடிய சங்கீதங்கள், இந்த உயர்வான வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். 129ஆம் சங்கீதம் சிறிய சங்கீதம் என்பதனாலே அந்த சங்கீதத்தை முதலாவதாக நான் வாசித்து விடுகிறேன். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் என்னை பின்தொடர்வதற்கு, ஃபாலோ பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போம். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 129ஆம் சங்கீதம் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய, போதனை தரக்கூடிய ஒரு சங்கீதம். எருசலேம் அழிக்கப்பட்ட சமயத்திலே அந்த சூழ்நிலைகளை ஒட்டி, அந்த சம்பவங்களை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். எருசலேம் அழிக்கப்பட்ட சம்பவங்களை குறித்து எரேமியா 26ஆம் அதிகாரத்திலே, மீகா 3ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 51ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு அருமையான சங்கீதமாக விளங்குகிறது. இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது முக்கியமான 3 குறிப்புகள். முதல் 3 வசனங்களிலே அநேகந்தரம் நெருக்கடிகள் என்று வாசிக்கிறோம். அநேகந்தரம் நெருக்கடியான பிரச்சனைகள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. சிறு வயது முதல் துன்பப்படக்கூடிய ஒரு சிறுவன், பின்னர் வாலிபன், அதன் பின்னர் ஒரு பெரிய மனிதன். சிறு வயது முதலேயே அந்த ஆளுக்கு சங்கடங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள். யோசேப்பு போன்றோர் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவனை புறந்தள்ளினார்கள். அவர்கள் சட்டை பண்ணவே இல்லை. அவனுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்கள். பின்னர் எகிப்திலே அவன் ஆரம்ப நாட்களிலே பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமில்லை. ஜெயிலுக்கு கூட அவன் போனதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது நெருக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஈசாயினுடைய 8வது பிள்ளை.
தாவீது அவனை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்கி போருக்கோ அல்லது அரசாங்கத்திலோ அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் அவனை இணைத்து நல்ல முறையில் அவனை அந்த குடும்பம் கட்டி எழுப்பி இருக்கலாம். ஆனால் அவனை ஆடு மேய்க்க அனுப்பினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கும் பல இடங்களில் நெருக்கடிகள், ஒரு சிங்கத்தாலே, ஒரு கரடியாலே, பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைகளினூடாக தாவீது வளர்ந்து வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுவும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு நெருக்கடி அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அவனை நம்பி வந்தவர்களுக்கும் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த நெருக்கடி? யாரால் இந்த நெருக்கடிகளெல்லாம் வருகின்றன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட நெருக்கடிகள். ஆனாலும் எப்படி தாவீதை ஆண்டவர் விடுவித்து வந்தாரோ, சங்கீதக்காரனை விடுவித்து வந்தாரோ, அதே போல நம்மையும் பல நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் நம்மை விடுவித்து வந்திருக்கிறார். இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகளின் ஊடாக நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஒன்று, ஆண்டவரே அந்த நெருக்கடிகளை கொண்டு வருகிறார், அல்லது நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது ஆவற்றினின்று ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தாவீதையை நாம் பார்ப்போமே. அவனுக்கு சரியான நெருக்கடி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதற்கு என்ன அர்த்தம்? சவுலுக்கு அடுத்தார் போல நீதான் என்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம். அதை அவன் அப்படியே பெற்று ஆண்டவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருந்து குடும்பத்திலேயே தங்கியிருக்க வேண்டும், எருசலேமிலே தங்கியிருக்க வேண்டும், இஸ்ரவேலிலே தங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த புத்தியை சக்தியை நம்பி எங்கே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் சவுல் தன்னை வேட்டையாடுவான், தன் உயிருக்கு உலை வைப்பான் என்று கருதி அவன் நாட்டை விட்டே ஓடிவிட்டான். பெலிஸ்தரிடத்தில் போய் சரணடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தருக்கு அவன் தொண்டு செய்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்குமா? தனக்கு இஷ்டமான இடத்துல, தனக்கு சித்தமான ஒரு இடத்துல அவன் இல்லாமல் அவனுடைய இஷ்டப்படி அவன் சென்ற பொழுது நெருக்கடி, அமெரிக்கையாரால் அவனுக்கு நெருக்கடி வந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். எல்லாரும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூறையாடி சென்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை நம்பி வந்தவர்கள் அவனுக்கு நெருக்கடி உண்டு பண்ணினார்கள். கல்லறியலாமா என்று சொல்லி கூட சிலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். நெருக்கப்பட்ட தாவீது, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவன் ஏறெடுத்த கோரிக்கைகளுக்கு ஆண்டவர் விடை கொடுத்து விடுதலை கொடுத்து அவனை திரும்பவும் ஆண்டவர் அவனை காத்து கொண்டு உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களில் நெருக்கடி எப்படி வருகிறது என்றால் பதற்றத்தினாலே வருகிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? எதலாவது நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? ஆண்டவருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறேனா? அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறேனா, துக்கப்படுத்துகிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுவதற்கு பதிலாக ஆண்டவருக்கு முந்தி, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு முந்தி தன் சுய மதிய நெறியென்று உகந்து சாய்ந்து, யாரை சொல்லுகிறேன்? பழைய ஏற்பாட்டு சவுலை பற்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக காத்திருக்காமல், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்காமல், பலி செலுத்த தகுதியற்றவன் பலி செலுத்தினான், ஆராதனை ஆரம்பித்தான், அவசரப்பட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை கைவிட்டார், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். அது மட்டுமல்ல, சாமுவேலும் அவனை புறக்கணித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், ஜோசியக்காரர்கள் இவர்களையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கட்டளை போட்ட சவுல் கடைசியாக ஜோசியம் சொல்லக்கூடிய, குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் போய் தஞ்சம் புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சவுலுக்கு நெருக்கடி. ஏன்? கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கவில்லை, பொறுமையை இழந்து அவனுடைய சித்தம் செய்ய அவன் பிரயாசப்பட்டதினாலே நெருக்கடி. ஆண்டவர் அவனை காப்பாற்றவில்லை, ஈட்டியை நட்டுக்கொண்டதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சில சமயங்களில் நெருக்கடி அநியாயத்தினாலே, மனுஷன் பண்ணக்கூடிய அநியாயத்தினாலே நெருக்கடிகள் வருகின்றன. எஸ்தர் புஸ்தகத்திலே இதை குறித்து பார்க்கிறோம். மொர்தெகாய்க்கு நெருக்கடி, எஸ்தருக்கு நெருக்கடி. அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள்.
ஆமானுடைய தந்திரத்தினாலே. ஆனால் கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டார். அதே நெருக்கடி ஆமானுக்கு வந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவன் எதிர்த்து நின்ற பொழுது, கர்த்தருடைய சித்தத்திற்கு அவன் எதிர்த்து நின்ற பொழுது அவனுக்கு நெருக்கடி, அழிக்கப்பட்டான், அவனுடைய சந்ததியும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நெருக்கடியான சூழ்நிலைகள் சில சமயங்களிலே ஆண்டவரே நெருக்கடியை கொண்டு வருவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, ஆண்டவர் நெருக்கடி கொண்டு வருவார் ஐயா, கொண்டு வருவாரே என்று எரேமியா 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எரேமியா 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் காண்கையில், இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடிய தெய்வம் எப்போ? அந்த தேசம் ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டும் பொழுது, ஆண்டவரை மீறி வாழும் பொழுது, ஆண்டவர் சித்தமில்லாது செய்யும் பொழுது, ஆண்டவரை அவமதிக்கும் பொழுது ஆண்டவர் நெருக்கங்களை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரால் நெருக்கடிகள் வரும் பொழுது என்ன செய்ய? சவுலுக்கு, புதிய ஏற்பாட்டு சவுலுக்கு அப்பேற்பட்ட நெருக்கங்கள் உண்டாயின. வண்டியிலோ வாகனத்திலோ குதிரை மேலோ கழுதை மேலோ அவன் பயணப்பட்டிருக்கலாம். எப்படி பயணப்பட்டான் என்று வேதம் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே கீழே விழ தள்ளப்பட்டான், கண்கள் பார்வையை இழந்தன, ஆங்காங்கு முட்டிலே முதுகிலே மூக்கிலே காயங்கள், கையிலாக கொடுத்து தாங்கினார்கள். 3 நாள் பசி. நெருக்கப்பட்டான் சவுல். எதற்காக? மூர்க்க வெறி கொண்டு, மார்க்க வெறி கொண்டு கிறிஸ்தவ ஜனங்களை அவன் சிறைபிடிக்க, சித்திரவதை பண்ண, சிரச்சேதம் செய்ய, சிறையில அடைக்க சீறி சென்ற பொழுது கர்த்தருடைய வழிகளை விட்டு கடந்து அவனுடைய சொந்த புத்தியை சார்ந்து, சுய மாம்சத்தை சார்ந்து அவன் ஜீவிக்க முற்படும் பொழுது நெருக்கடிகள் வந்தன. ஆனால் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த பொழுது சீர்மிகு வாழ்க்கையாக சிறந்து விளங்கியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அவசர புத்தியினாலே, அக்கிரமங்களினாலே, ஆண்டவருடைய சித்தத்திற்கு தரித்திருக்காமையினாலே உண்டாகலாம். அதனால் ஆண்டவர் கூட நெருக்கடிகளை அனுப்புகிறார், அனுமதிக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுவோம். ஆண்டவரே, கெட்ட வழிகளிலே நடந்தேன், துன்மார்க்கமாக நான் ஜீவித்தேன், உம்மை விட்டுவிட்டு என்னுடைய சுய புத்தியின்படி நான் ஜீவித்தேன், யார் ஆலோசனையும் நான் கேட்கவில்லை, இப்பொழுது மாண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, மீண்டுமாக என்னை கட்டி எழுப்பும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அரவணைக்கிறார். சாது சுந்தர் சிங் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு மலை உச்சியில் ஒரு நாள் உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அடிக்கடி ஒரு குருவி அவர் பக்கத்தில் வந்து விளையாடியது. ரொம்ப அழகான குருவி. அதை பிடிப்பதற்கு கையை நீட்டினார். அதை பிடித்து அதற்கு முத்தம் கொடுத்து அதை தடவி கொடுத்து பறக்க விட அவர் ஆசைப்பட்டார். குருவி பக்கத்தில் வந்தது, தூரத்தில் பறந்து போய்விட்டது. திரும்ப கையை நீட்டினார், பறந்து போய்விட்டது. திரும்ப பக்கத்தில் வந்தது, பறந்து போய்விட்டது. அதை பிடிக்க ரொம்ப ஆவல் கொண்டார். அது பிடிபட தன்னை ஒப்புக் கொடுக்கவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு பெருங்காற்று வந்தது. அதை சுற்றி ஒரு சூறாவளி போல வந்தது. நெருப்பு எரிந்தது. அந்த நெருப்பு பக்கத்தில் வந்தது. அவர்களை சுற்றியும் அந்த நெருப்பு பயங்கரமாக பிடித்து எரிந்தது. குருவி அங்குமிங்கும் ஓடவில்லை. நெருப்பில் புகையில மாட்டிக்கொள்வோம் என்று கருதி பயந்து சாது சுந்தர் சிங் மடியில வந்து விழுந்தது. அவர் அதை பாதுகாத்து கொண்டார். இப்படியாக சில சமயங்களிலே நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய பாதத்திலே நாம் வந்து விழ வேண்டியது நம்முடைய கடமை. அவர் நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய மடியிலே வைத்து நம்மை அரவணைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நெருக்கடியான சூழ்நிலைகளிலே கர்த்தரே தஞ்சம் என்று கருதி ஆண்டவரிடத்திலே சரணடைய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பையனுக்கு அல்லது இந்த மனுஷனுக்கு எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் கர்த்தரை தஞ்சமாக கொண்ட பொழுது மற்றவர்கள், நெருக்கடி கொடுத்தவர்கள் அவனை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 91ஆம் சங்கீதத்திலே அதே போல துன்மார்க்கரால், சத்துருக்களால் நமக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது
அவர்களே அந்த நெருக்கடிகளிலே சிக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும். நெருக்கடியான சூழ்நிலைகள், எந்த நெருக்கடி வந்தாலும் ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து நம்மை நீக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத நெருக்கடியா? முன்னால் கடல், பின்னால் எதிரிகள், இடது பக்கத்தில் மலைகள், வலது பக்கத்தில் செருகு மணல், கால் வைத்தால் உடம்பு உள்ளே போய்விடும், 4 பக்கமும் நகர முடியாத நெருக்கடியான நிலைமை. அந்த சூழ்நிலையிலும் கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். மார்க்கமற்ற ஒரு இடத்திலும் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார் மகிமையின் தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை என்ன? வாழ்க்கையிலே போராட்டமா? கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா? விவாகரத்து காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவா? போலீஸ் கேஸா? லீகல் மேட்டரா? அல்லது பிள்ளைகளுடைய தாறுமாறா? என்ன நெருக்கடி? எந்த ஒரு நெருக்கடியும் ஆண்டவருக்கு நெருக்கடி அல்லவே. நெருக்கடிகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எந்த பிரச்சனையும் அவர் தீர்த்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், உங்களுடைய பிரச்சனையை விட நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெரியவர். உங்களுடைய நெருக்கடியை விட உங்களுடைய நித்திய பிதா பெரியவர். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அந்த குருவியை போல அண்டிக் கொள்ளுங்கள், பாதுகாக்கப்படுவீர்கள், பாக்கியவான்களாக ஜீவிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த சங்கீதத்திலே அநேகம் தரம் நெருக்கடிகள், இரண்டாவதாக அறுக்கப்பட்ட கயிறுகள். என்னதான் நெருக்கடிகள் சூழ்ந்திருந்தாலும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய கயிறுகள் அறுக்கப்படுகின்றன. எப்படி? 4ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களுக்கு வரக்கூடிய சாபங்கள், ஆபத்துக்கள், தண்டனைகளை குறித்து இந்த சங்கீதம் சொல்லி முடிப்பதாக பார்க்கிறோம். அறுக்கப்பட்ட கயிறுகள். நெருக்கடியான சூழ்நிலைகளிலே கட்டப்பட்ட நிலைமைகள் காணப்பட்டாலும் அந்த கயிறுகள் அறுக்கப்படும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்னதான் கட்டப்பட்டிருந்தாலும் சிம்சோன் அந்த 7 அகழினார் கயிறுகளையும் பட்டென்று அற்றுப்பட்டானே, அப்பேற்பட்ட வல்லமையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். அவரை நேசித்து அவர்களில் நிலைத்திருக்கும் பொழுது கயிறுகள் அறுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4வது வசனத்திலே அவர் விடுவிப்பார். எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட மனிதர்கள் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், பாடினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கட்டுகள் அறுபட்டன, கண்டிகள் தெரித்தன, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கட்டினவர்களுக்கே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் அரவணைக்கப்பட்டார்கள், ஆதரிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்களும் கூட ஏதாவது நிலைமைகளிலே கட்டப்பட்டிருந்தால், ஐயா எனக்கு வியாதியோ விரோதியோ வறுமையோ அல்ல ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவ பழக்க வழக்கம், அதிலே கட்டப்பட்டிருக்கிறேன், அந்த கட்டு என்னை விட்டு அகல வேண்டும் ஐயா, அப்படி சொல்றீங்களோ? அப்படி சொன்னா பாவத்தின் கட்டுகள், மரணத்தின் கண்ணிகள், பாதாளத்தின் கயிறுகள் எல்லாவற்றையும் அறுக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அறுத்து உங்கள் கயிறுகளை அவிழ்த்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை பண்ண ஆண்டவர் அடிகொள்ளக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக விடுவிக்கும் ஆண்டவர், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவதாக விரோதிகளை வெட்கப்பட வைக்கிறார். விடுவிக்கும் ஆண்டவர், வெட்கப்படும் விரோதிகள். 5ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது விரோதிகள் வெட்கப்படுகிறார்கள். ஆமான் வெட்கப்பட்டான். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எஸ்தர், மொர்தெகாய் இவர்களுக்கு விரோதமாக நிற்கும் பொழுது வெட்கப்பட்டான். எதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்று நினைத்தானோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிலே அவனை அவமானத்தோடு ஆண்டவர் வழிநடத்தினார் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். மொர்தெகாயை ராஜா ஏறக்கூடிய குதிரையிலே ஏற்றி
வழி வழியாக நடந்து சென்று வாழ்க என்றெல்லாம் சொல்லி அவனை வாழ்த்தினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக விடுவிக்கும் ஆண்டவர் மட்டுமல்ல, விரோதிகளை வெட்கப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கையும் பையுமாக பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போடுகிறார்கள். அவர் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை, தரையிலே குனிந்து கொண்டே எழுதுகிறாள். ஒருவேளை அரைகுறை ஆடையோடு அவள் விழுந்து கிடக்கலாம். ஆண்டவர் எட்டி பார்க்கவில்லை, குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். தவறான காட்சிகளை பார்க்கக்கூடாது, தவறான படங்களை பார்க்கக்கூடாது, பாவம் நிறைந்த இன்டர்நெட் காட்சிகளை பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது. கண்களை விலக்கி கர்த்தர் மேல் பதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கல்லுகளோடு வந்தார்கள், ஏறக்குறை 200 பேர், சிறியோர் முதல் பெரியோர் வரை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை வந்தார்கள். இந்த பெண்ணை என்ன செய்யலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் விபசாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவளுக்கு தண்டனைகள், ஒன்று அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும், அல்லது பட்டயத்தினாலே வெட்டப்பட வேண்டும், அல்லது கல்லெறியப்பட வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர்? ஆண்டவர் குனிந்து எழுதினார். பிறகு சொன்னார், உங்களிலே எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலாவதாக கல்லெறி என்று சொன்னார். அவர்கள் அவமானப்பட்டார்கள். அவளுடைய அந்த விரோதிகள் அவமானப்பட்டார்கள். அந்த கற்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு திரும்பி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு விடுதலை, அவர்களுக்கு வெட்கம். ஏன்? எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே தான் இருந்தார்கள். அவள் ஆண்டவருக்கு பக்கத்திலே, அவர்கள் எல்லாம் சற்று தள்ளி, அவ்வளவுதான். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒருத்திக்கு விடுதலை, மற்றவர்களுக்கு வெட்கம். என்ன காரணம்? அவளிடத்தில் இருந்தது கண்ணீர், அவர்களிடத்தில் இருந்தது கல்லு. இதுதான் விடுதலை. கல்லறிவார்களோ, குற்றுயிராக்கி விடுவார்களோ, இப்பொழுது சீக்கிரமாக என்னுடைய சாவு நிறைவேறுமோ, ஐயோ என்று பதறி கதறி அழுது வந்தவளுக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தவளுக்கு விடுதலை. ஆனால் கற்களோடு வந்தவர்களுக்கு வெட்கம். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு விடுதலை வேண்டுமா? கண்ணீர் வேண்டும், கல்லு வேண்டாம். உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனதிலே கற்களை வைத்திருப்பீர்கள் என்றால் பொறாமை, பெருமை, சாபம், பழிவாங்கும் தன்மை, மன்னியாத ஆவி, கசப்பு, இவைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இவைகளோடு ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்தாலும் வெட்கம்தான் கிடைக்குமே ஒழிய விடுதலை கிடைக்காது. எனவே கற்களை போட்டு விடுங்கள், பாவங்களை அறிக்கையிட்டு விடுங்கள், பாவ பழக்க வழக்கங்களை விட்டு திருந்தி விடுங்கள். அப்போ விடுதலை கிடைக்கும், வெட்கங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லி வேதத்திலிருந்து பல இடங்களிலிருந்து நமக்கு விடைகள், ஆசீர்வாதமான செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. 6 வசனத்திலே இந்த விரோதிகளுடைய வீட்டிலே புல் முளைக்கும் என்ற கருத்து கூட அங்கே இலைமறைவு காய்மறைவாக நாம் காண்கிறோம். ஆக விடுவிக்கும் ஆண்டவர், வெட்கப்படும் விரோதிகள் வீட்டின் மேல் புல் முளைக்கும். இதெல்லாம் தேவைதானா? தேவையே இல்லை. எனவே ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். 3 காரியங்கள் என்று சொன்னேன் இந்த சங்கீதத்தில். முதலாவதாக அநேகந்தரம் நெருக்கடிகள், இரண்டாவதாக அறுக்கப்பட்ட கயிறுகள், மூன்றாவதாக ஆசீர்வதிக்கும் கர்த்தர் என்று சொல்லி 7ஆம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாருமல்ல, வழிப்போக்கரும் அல்ல, கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லி முடிகிறது. ஆசீர்வாதத்தின் அடிப்படை சுய முயற்சி அல்ல. என்னுடைய புத்தி, என்னுடைய சக்தி, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய மூளை, இதெல்லாம் அல்ல. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார் என்ற கருத்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதலாக நாம் படிக்கிறோம். சுய முயற்சியும் அல்ல, சுய மதியும் அல்ல. என்னுடைய புத்தி கூர்மை, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவாற்றல், இதெல்லாம் எனக்கு சம்பாதித்தது, இதெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்தது அல்லவே அல்ல. உங்களை ஆசீர்வதித்ததும், உங்களை அரவணைத்ததும், உங்களுக்கு விடுதலை கொடுத்ததும், உங்களுக்கு பாதுகாப்பு அருளியதும் ஆண்டவர் என்பதை நம்புங்கள். சுயமுயற்சி அல்ல, சுயமதியும் அல்ல, சூழ்நிலையும் அல்ல. எனக்கு விடுதலை கொடுத்தது என்னுடைய சூழ்நிலை. எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா
அது மட்டுமல்ல, சொந்தக்காரர்கள், எனக்கு நெருங்கிய நண்பர்கள், இந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருந்ததுனாலே எனக்கு விடுதலை எண்ணாதிருங்க. உங்கள் சூழ்நிலையே ஆண்டவர் தான், உங்களுடைய சந்தர்ப்பமே ஆண்டவர் தான். ஆண்டவர் உங்களை சூழ இருப்பதினாலே, அவர் தம் தூதர்கள் உங்களை சூழ்ந்திருப்பதினாலே உங்களுக்கு விடுதலை. உங்கள் கயிறுகள் அறுபடுகின்றன, உங்கள் நெருக்கடிகள் நீங்குகின்றன. ஆண்டவரே உங்களுடைய விடுதலைக்கு காரணராக விளங்குகிறார். அது மட்டுமல்ல, சுறுசுறுப்பும் அல்ல. முதலாவதாக சுய முயற்சிகள் அல்ல, பின்னர் சுய மதியும் அல்ல, பின்னர் சூழ்நிலையும் அல்ல, உங்களுடைய சுறுசுறுப்பும் அல்ல. ஓடி சாடி வேலை செய்கிறேன் ஐயா, நான் ஒரு சுறுசுறுப்பான ஆள், என் கை இதை சம்பாதித்தது, என் கால்கள் இதை சம்பாதித்தது, என் மூளை எனக்கு விடுதலை தந்தது, இல்லவே இல்லை. உங்களை படைத்தது ஆண்டவராச்சே, உங்கள் மொத்தமும் ஆண்டவர் தந்த கிருபையின் சொத்தாச்சே. எனவே நீங்களே உங்களுக்கு சொந்தம் அல்லவே, உங்களை எப்படி நீங்கள் விடுதலை கொடுக்க முடியும்? உங்களுக்கு நீங்கள் எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. கர்த்தரே விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதனைகளுக்கு நீங்களாகி, கயிறுகளுக்கு நீங்களாகி, நெருக்கடிகளுக்கு நீங்களாகி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் அவர் ஒருவரே துன்பங்களுக்கு நீங்களாக்கி இன்பமான வாழ்க்கையை நமக்கு தந்தருளுவது தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கட்டப்பட்ட நிலைமைகளிலும் கர்த்தரே நீரே எங்களுடைய காவலர். எங்கள் கயிறுகளையெல்லாம் அவிழ்த்துவிட்டு எங்கள் கண்ணிகளை எல்லாம் தெறிக்க பண்ணி எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எண்ணிறந்த ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவற்றோடு நீர் தீங்கையோ தீவனையோ துன்பத்தையோ நீர் கூட்ட மாட்டீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையுள்ள இரக்கமுள்ள தெய்வத்திற்கு மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.